ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் 2 ரிங் இருக்கும். அதில் கீழே அந்த ரவுண்டு ரிங் மட்டும் ஸ்க்ரூ இல்லாத ரவுண்டு ரிங் மட்டும் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன கிளாத் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை மேலே போட்டுக்கோங்க. ஓகே, மேலே போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூ இருக்க ஃப்ரேமை மேலே வச்சுக்கோங்க. ஓகே, மேலே வச்சுட்டு நல்லா அழுத்தி டேப் பண்ணுங்க. ஓகே, நல்லா அழுத்தம் கொடுங்க. அப்போ அந்த இது துணியும் ஃப்ரேம் மட்டும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். ஆனதுக்கப்புறமாயிட்டு அந்த ஃப்ரேமை எடுத்துகிட்டு ஸ்க்ரூ இருக்குல்ல, அந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் திருக்கி கொடுங்க. ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா டைட் பண்ணதுக்கு அப்புறமாட்டுக்கு அந்த மீதம் இருக்க துணி கொஞ்சம் இழுத்து விடணும். இழுத்து அப்போ சுருக்கம் இருந்துச்சுன்னா கீழே வந்துக்கும். ஓகேங்களா, நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா அந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா இழுத்து விடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நல்லா ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரூ நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேம் நல்லா ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இப்படி கொட்டி பார்க்கணும் கை வச்சு. அப்புறம் நல்லா ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அது இருக்கும். நல்லா ஃபிட்டாக இல்லைன்னா ஒருக்க கூட ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.